நிச்சயமாக தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி என்னவென்றால், அதாவது இவர் காவல் ஆய்வாளரிடமிருந்து அந்த துப்பாக்கி பிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் என்னவென்றால், அந்த போலீசார், நீலாங்கரை போலீசார் வீட்டுக்குள் சென்று ஏன் சம்மனை கிழித்தீர்கள் என்ற வினவுவதற்காக வீட்டுக்குள் சென்றபோது அவரிடம் இருந்த துப்பாக்கியையே எடுத்து போலீசாரை நோக்கி நீட்டிருக்கிறார். அங்கு நடந்த தள்ளுமுள்ளில் அது போலீசாரிடமிருந்து பிடுங்கப்பட்ட துப்பாக்கி என்பது முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது நீலாங்கரை போலீசார் விசாரணையில் அது முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த காவலாளியானவர் முன்னாள் ராணுவத்தினர், ஓய்வு பெற்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர் என்பதும், இதனால் பாதுகாப்பிற்காக அவருடைய கைத்துப்பாக்கி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் போலீசார் உள்ளே சென்ற போது போலீசாரை தடுத்து நிறுத்தி போலீசாரை தாக்கியதாக நீலாங்கரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதலின் போது திடீரென தான் இருப்பில் வைத்திருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரிடம் நீட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக உடனடியாக அந்த காவலாளியை நீலாங்கரை போலீசார் உடனடியாக வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அப்போதும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர் வேனில் ஏற மறுத்து போலீசாரை அவதூறாக பேசியிருக்கிறார். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி அவர்கள் வெளியே வந்து இது தெரியாமல் நடந்துவிட்டதாகவும், இந்த சம்பவத்திற்கு தான் மன்னிப்பு கேட்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார்.